அதாவது ஒரு அரச மரத்துக்கு ஒரு பிள்ளையார் இருக்குது, பௌர்ணமி அன்னைக்கு நான் போய் ஒரு 11 சுற்று சுற்றுறேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த கிரிவலம் பண்ண புண்ணியம் அந்த அவருக்கும் உண்டு. ஒரு தீப்பிழம்பா சிவபெருமான் தோன்ற இடம் தான் திருவண்ணாமலை. அதனால அங்கே எது பட்டாலும் நெருப்பு மாதிரி. ஸோ யாருமே பக்கத்தில் நெருங்க முடியாது. நெருப்புக்கிட்ட யாரும் போக முடியுமா? அவங்களுடைய வரவு செலவை, நம்மளுடைய பாவத்தினுடைய வரவு செலவுகளை வந்து ஆடிட் பண்ற மாசம் அப்படின்னு பார்த்தா இந்த சித்ரா பௌர்ணமி தான். நான் வளரணும்னு நினைக்கலாம், அவன் வளர்ந்துட்டானே நினைக்க கூடாது. பகவான்கிட்ட போயிட்டு எய்து வீடுக்காரன் வீடு வாங்கிட்டான், எனக்கு ஒரு தனி வீடு வாங்கணும்னு வேண்டவே கூடாது. இருக்கிறதோட கீழே தான் போவீங்க. இன்னைக்கு இந்த ஒரு சித்ரா பௌர்ணமியில சிவபெருமானையும் சந்திரனையும் வழிபட்டா அவங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். விரைவில் அடுத்தது தேர்தல் முடிவெல்லாம் வரப்போகுது. மக்களுடைய எண்ணப்படி அரசு அமைய போகுது. குக்கு பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஆன்மீக ஆலோசகர், கோவில் குருக்கள் திரு விஜயானந்த் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மாதந்தோறும் பௌர்ணமி வர்றது வந்து இயல்பு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷமான நாட்களும் உண்டு. பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப ஒரு விசேஷமான சிறப்பான நாள், முழு நிலவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அப்படி என்ன ஒரு சிறப்பு? ஏன்னா அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குக்கு பக்தி நேயர்களுக்கு எனது பணிவான நமஸ்காரம். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே மாதம் ஒரு பௌர்ணமி வரும். அது என்ன சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஒரு சிறப்பு அப்படின்னாலே, தமிழ் வருடங்கள் வந்து 60 வருடம். அதில் ஒவ்வொரு வருடமும் சித்திர மாதத்தில் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடணும் இல்லையா? கடந்த 14ஆம் தேதி அதுலேருந்து தொடங்கும். அப்படி பார்க்குறப்ப இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயர் பராபவ வருஷம். ஸோ இந்த பராபவ வருஷத்தினுடைய முதல் பௌர்ணமியாக இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி. இது வந்து பார்த்திங்கன்னா 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ இந்த பௌர்ணமி அப்படின்னாலே தெரியும், ஒரு முழு நிலவு. இந்த பௌர்ணமியில் தொடங்குற எந்த காரியமாக இருந்தாலும் அது காரிய தடை இல்லாமல் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்க உண்மை. அதனால தான் எதை தொடங்கினாலும் ஒரு நல்ல நாளாக இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு தொடங்குவாங்க. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அப்படிங்கிறது கிரிவலத்துக்கு ரொம்பவுமே பேர் போன ஒரு ஊருன்னு சொல்லலாம். எல்லாமே கிரிவலத்துக்கு போவாங்க. கண்டிப்பாக சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போயே ஆகணும் அப்படிங்கிற ஏதாவது கட்டாய சூழ்நிலை ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமாக இல்லை. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் பண்ணுறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு சம்பவம். அன்னைக்கு பண்ணால் நமக்கு அந்த சயின்டிஃபிக்காகவும் சில ரீசன்ஸ் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த மலையை சுற்றி நம்ம பிரதட்சணம் பண்ணி அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, ஒரு ஆறா கிடைக்கும். அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அத்தனை பேரும் திருவண்ணாமலை போகணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போவே ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வராங்க. அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை அங்கே பண்ணி கொடுக்க முடியாமல் திணறாங்க மாவட்ட நிர்வாகம். அதனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே போய் குவியறதோட நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க எந்த ஒரு சின்ன மலையாக இருந்தாலும் போய் நம்ம கிரிவலம் பண்ணலாம். கட்டாயமாக மலை தான் தரிசனம் பண்ணணுமா, கிரிவலம் தான் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் இருந்தால் கூட நீங்கள் போய் அதை பிரதட்சணம் பண்ணாலும் அதே புண்ணியம் கிடைக்கும். அதாவது ஒரு அரச மரத்துக்கு ஒரு பிள்ளையார் இருக்குது, பௌர்ணமி அன்னைக்கு நான் போய் ஒரு 11 சுற்று சுற்றுறேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த கிரிவலம் பண்ண புண்ணியம் அந்த அவருக்கும் உண்டு. அதாவது எப்படி வந்து பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி பழத்தை வாங்கினாரோ, முருகன் உலகத்தை சுற்றி பழத்தை வாங்க முயற்சி பண்ணாரோ, அந்த ரெண்டும் ஒன்று தானே. பழம் கடைசியில் விநாயகர் தானே கிடைச்சிது. அதனால கிரிவலத்தை சுற்றினாலும் அந்த புண்ணியம் கிடைக்கும். பக்கத்தில் இருக்க ஒரு அரச மரத்துக்கு கீழே இருக்க பிள்ளையாரை சுற்றினாலும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது. இருந்தாலும் இப்போ சமீப காலமாக இந்த திருவண்ணாமலை போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ட்ரெண்டாகவே சொல்லி ஆயிடுச்சு. எல்லாருமே திருவண்ணாமலை போகிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. பக்தியோட ஒரு ஜாலிக்கு போகிற மாதிரி ஒரு டூர் மாதிரி அங்கே பார்க்க முடிகிறது. ஸோ இன்னைக்கு நான் கிரிவலம் போகிறேங்கிறத வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப இளைஞர்கள்கிட்ட ஒரு பேஷனாகவே மாறிட்டு வருது. அதை குறைச்சிக்கிட்டு நம்ம பக்தியில் நம்ம முழுசாக ஈடுபட்டோம்னா அதற்கான பலன், அந்த புண்ணியம் நமக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது போயிட்டு வந்தவங்க கிட்ட கேட்டோம்னா, எனக்கு அங்கே போயிட்டு வந்தேன், பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிது, திருவண்ணாமலையில் காலடி வச்சேன், பயங்கரமான ஒரு மாற்றம் தெரிஞ்சுது லைஃப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு அப்படியான ஒரு பவர் இருக்குது சார்? அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை. அக்னி பிழம்பா, அடிமுடி காண முடியாத ஒரு தீப்பிழம்பா சிவபெருமான் தோன்ற இடம் தான் திருவண்ணாமலை.
அதனால அங்கே எது பட்டாலும் நெருப்பு மாதிரி. ஸோ யாருமே பக்கத்தில் நெருங்க முடியாது. நெருப்புக்கிட்ட யாரும் போக முடியுமா? சுட்டரிச்சிடும். அதனால நம்ம என்ன ஒரு பேட் வைப்ரேஷனோட ஒரு தீய எண்ணங்களோட அங்கே போனோம்னா அது எல்லாமே கருகி சாம்பலாயிடும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்டு அவரை பார்க்குறீங்களோ, அண்ணாமலையாரே ரோஹரா அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. உங்கள் அந்த நாடி நரம்பெல்லாம் புது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே போகும். அதனால தான் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறப்ப நமக்கான ஒரு பாசிட்டிவ் உள்ள தெரியும். அதனால அங்கே போகிறோம். அதை தாண்டி வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த கிரிவலம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அதை வந்து எல்லாமே ஒரு சாதகமான பலனாக இருக்கும். அதனால தான் அவங்க பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறதாகவும் நம்பப்படுகிறது. அதனால தான் நாளுக்கு நாள் திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை இனி திருப்பதி அளவுக்கு மாறி நிற்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஆன்மீக ஆலோசகராக இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கணும். ஒரு சில ராசிக்காரங்க ஒரு சில கோவில்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலைக்கும் இப்போ வந்து புதுசாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதாவது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளே இந்த 12 ராசிக்குள்ளே தான் எல்லா மனிதர்களுமே அடங்குவாங்க. ஸோ இந்த ராசிகள் நட்சத்திரங்கள் எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டவர் தான். உடனே இந்த கோவிலுக்கு போகக்கூடாது. இப்போது சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே யாரை கும்பிடணும் அப்படின்னாலே சித்திரகுப்தன் தான். சித்திரகுப்தன் யாரு? சிவன் இல்லையா? இல்லை, முதல்ல சிவன் தான் எல்லாத்துக்கும். அவர் தான் பரம்பொருள். இந்த டேங்கிறது சித்ரா பௌர்ணமியில் வந்து சித்திரகுப்தனை போய் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் கோயிலுக்கு போய் இந்த 27 நட்சத்திரத்தை குறிக்கிற மாதிரி 27 விளக்கு போடுவாங்க. அது இன்னொரு கதை கூட சொல்லுவாங்க. யார் போகணுமோ அவங்க தான் அங்கே போகணும், மற்றவங்க போனால் அவங்க தலையெழுத்தே மாறிடும் அப்படிம்பாங்க. சித்திரகுப்தன் அப்படின்னாலே என்னென்னா யமதர்மராஜாவினுடைய ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியவர். நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும். நம்ம எல்லாமே நம்மளுடைய இந்த சொத்து விவரங்கள் நம்ம பண்ணுறதுக்கு எல்லாமே மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனமுமே ஆடிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய வரவு செலவை, நம்மளுடைய பாவத்தினுடைய வரவு செலவுகளை வந்து ஆடிட் பண்ணுற மாதம் அப்படின்னு பார்த்தா இந்த சித்ரா பௌர்ணமி தான். இந்த கடந்த ஒரு வருடத்தில் நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள் எல்லாமே சித்திரகுப்தனால் ஆடிட் செய்யப்பட்டு பாவ கணக்கெல்லாம் இருக்கும். யார் ஒருத்தர் பாவத்தோட புண்ணியம் ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்குலாம் பாஸ் மார்க், யார் வந்து புண்ணியத்தோட பாவங்கள் ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்குலாம் ஃபெயில் மார்க் போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுருவார் சித்திரகுப்தன். ஸோ அவங்க ஹிட்லிஸ்ட் மாதிரி. ஸோ கடந்த வரும் காலங்கள்லையும் அவங்களுடைய பாவ செயல்கள் தொடர்ந்ததுனாக்க அவங்களுடைய முக்தி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு துர்மரணமோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். அவங்க நினச்சது நடக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கூடுமான வரைக்கும் நீங்கள் அதுக்காக வந்து சொத்தெல்லாம் கொடுத்து ஒரு தர்மராஜா விளங்கணுங்கிறது பொருள் அல்ல. நம்மளால் முடிஞ்சால் உபகாரம் பண்ணலாம், உபத்திரம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதோட ஹெல்ப் பண்ணுறவங்களை தடுக்காமல் இருந்தாலே நீங்கள் பண்ணுற பெரிய புண்ணியமாக தான் இந்த டேட்டில் சொல்லியிருக்கு. இப்ப இருக்கிற இந்த காலத்துல நான் யாருக்கும் தொல்லை கொடுக்காம நான் நிம்மதியா இருந்தேன் அப்படின்னாலே பெரிய புண்ணியம். பக்கத்துல இருக்கவனை சீண்டாம, அவனை டிஸ்டர்ப் பண்ணாம, அவனை அழிக்கணும், நான் வளரணும்னு நினைக்கலாம், அவன் வளர்ந்துட்டானே நினைக்க கூடாது. பகவான்கிட்ட போயிட்டு எய்து வீடுக்காரன் வீடு வாங்கிட்டான் எனக்கு ஒரு தனி வீடு வாங்கணும்னு வேண்டவே கூடாது. இருக்கிறதோட கீழே தான் போவீங்க. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில என்னை வச்சிருக்க கடவுளே, இது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மனசு திருப்தியா இருக்கு, இதை விட உன்னால என்ன பண்ண முடியுமோ எனக்கு பண்ணி கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைச்சிடும். அதுதான் இன்னைக்கு வேண்டிக்கணும். அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமியில் சித்திரகுப்தனை நினச்சிக்கிட்டு அவருடைய இந்த நாளை அவரை நினச்சிக்கிட்டு வருங்காலங்கள்லையாவது என்னுடைய பாவங்கள்லாம் குறைஞ்சி புண்ணியங்கள் பண்ணணும், தர்ம சிந்தனை மேலோங்கணும், யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நாளைக்காவது ₹1 உதவி பண்ணணும். சும்மா ரோட்டில் ஒருத்தர் விழுந்துட்டு அதை வேடிக்கை பார்க்காம கை தூக்கி விட்டாலே ஒரு உதவி தான். அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல புத்திமதி கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே மெயினாக எனக்கு பார்க்க வேண்டிய கடவுள் சிவபெருமான். சிவனும் பார்வதியும் ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அப்படின்னாலே அம்பிகைக்கு விசேஷமான ஒன்று. அந்த அம்பிகையை அன்னைக்கு பார்க்கறது கூடுதல் சிறப்பு. பௌர்ணமியில் அம்பிகைக்கு தான் சிறப்பு அபிஷேகம் நடக்கும். அன்னைக்கு ஊஞ்சல் உற்சவம்லாம் எல்லா கோவில்லையும் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய சிரசிலேயே சந்திரனை சூடிட்டு இருக்கவர். அந்த பிறை பார்த்தீங்கன்னா சிவனோட அந்த சிரசிலே இருக்கும். ஒரு பக்கம் கங்கை இருக்கும், இன்னொரு பக்கம் இது இருக்கும். ஸோ தன்னுடைய சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டவர் அப்படின்னாலே சந்திரனாலே பொலிவு, ரொம்ப தேஜஸ், அழகானவர். ஸோ அவரை கும்பிட்டோம்னா நமக்கு அழகும் தேஜஸும் ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வியாதிகள்லாம் இருக்கும்ல, ஸ்கின் சம்பந்தமான வியாதிகள் அதெல்லாம் நீங்கிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சந்திரனை தான் கும்பிடணும். இன்னைக்கு இந்த ஒரு சித்ரா பௌர்ணமியில் சிவபெருமானையும் சந்திரனை வழிபட்டா அவங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ள ஒரு நாள். லேடிஸ்லாம் வெள்ளிக்கிழமை தான் நிச்சயமாக பூஜை பண்ணுவாங்க. வாரத்தில் பூஜை பண்ண வேண்டிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அந்த நாள்லேயே இந்த பௌர்ணமி வர்றது, அது சித்ரா பௌர்ணமி வர்றது
கூடுதல் சிறப்பு. அன்னைக்கு வீட்டில் பூஜை பண்ணி, அதாவது இந்த 10:12 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராகுகாலங்கிறதுனால அந்த நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற அவங்களுக்கு வசதியான ஒரு நேரத்தில் வீட்டு சாமி கும்பிட்டு அவங்களுக்கான அந்த எப்போதும் பண்ணுற சத்யநாராயண பூஜை ஆகட்டும், இல்லை பௌர்ணமி பூஜை ஆகட்டும், இல்லை அம்பாள் பூஜை ஆகட்டும், எல்லாம் பண்ணால் அந்த ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். அதை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வருஷமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுங்கிற ஒரு வைபவம் நடக்கும். இந்த வருஷமும் பௌர்ணமி அன்னைக்கு தான் அழகர் ஆற்றுல இறங்குறாரு. இந்த காண்றதுக்கு லட்சோபலட்ச பக்தர்கள் மதுரைக்கு படையெடுப்பாங்க. அந்த வைகை ஆற்றில் பச்சை பட்டு உடுத்தி அந்த தங்க குதிரை வாகனத்தில் அழகர் வர அந்த அழகே தனி அழகு தான். ஸோ நம்ம எல்லாம் அன்னைக்கு காலம்பரை 5:30 மணிலேருந்து அழகரையும் தரிசனம் பண்ண போகிறோம். மீனாட்சியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரும் சிறப்புமாக திருக்கல்யாண வைபவம் நடந்தது. யாரெல்லாம் அந்த மீனாட்சி அம்பிகையினுடைய திருக்கல்யாண தரிசனத்தை பார்க்குறாங்களோ, அந்த மாங்கல்யத்தை தரிசனம் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய மாங்கல்ய பலம் கூடும், அவங்களுடைய கணவருடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். அதனை தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தேரோட்டம், இந்த 4 ராஜ வீதியிலையும் கம்பீரமாக அந்த மீனாட்சி அம்மன் தேரில் எழுந்தருளி ஓடுற தேரை பார்க்குறதுங்கிறதே ரொம்ப சிறப்பான ஒன்று. அதே போல் அம்பிகையினுடைய திக் விஜயத்தை பார்த்தோம். 8 அந்த பாலகர்களையும் வெற்றி கொண்டு மதுரையின் அரசியா முடிசூடி பட்டாபிஷேகங்கள்லாம் பார்த்தோம். இந்த மதுரை சித்திரை திருவிழாங்கிறது இந்த சித்திரை மாதத்தில் நடக்கும். இந்த 10 நாள் உற்சவமும் ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக. ஸோ நீண்ட நெடிய விளக்கம் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சித்திரகுப்தன் வழிபாடு அப்படின்ட்டு சொன்னீங்க. நான் ஒரு ஆன்மீக புக்கில் ஒன்று படித்தேன். சித்திரகுப்தனுடைய தேரை வந்து வீட்டிலலாம் வரைஞ்சி வச்சு அதெல்லாம் வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே சித்திரகுப்தன் வழிபாடு இப்படி தான் செய்யணுமா? அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? அதாவது சித்திரகுப்தன் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யமலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர். அவரை வந்து இந்த சித்திரை மாதம், அதாவது சித்திரகுப்தனால பேரே அவரோட இந்த மாதத்துக்காக தான் அவரோட பேர். இந்த மாதத்தில் அவரை கும்பிடுறதுங்கிறது ஒரு பலன் கொடுக்கும். வீட்டில் அந்த மாதிரியான அந்த அவரோட ரதத்தை வரைஞ்சி கோலமாக போட்டு அதில் சில பேர் 1, 3, 5, 27 உங்களால் என்ன முடியுமோ அந்த நெய்தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறங்கிற ஒரு முறை இருக்குது. சில பேர் வந்து இது வீட்டில் பண்ணுறது அவ்வளோ உச்சிதமான செயல் இல்லை, நாங்கள் கோவிலே போய் ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு மனசுக்கு சரியாக படலை அப்படின்னா கோவிலையும் போய் ஏற்றலாம். சித்திரகுப்தனை வீட்டில் கும்பிட்றதுனால ஒரு தவறான காரியம் நடக்காது, கோயிலில் போய் கும்பிட்றதுனால ஒன்றும் தப்பும் கிடையாது. ரெண்டுமே சரியான ஒன்று தான். ஓகே சார். அதே மாதிரி சார் இப்போ வந்து சித்ரா பௌர்ணமிக்கு என்னால் கிரிவலம் போக முடியல அப்படின்றவங்க வீட்டில் வச்சே வந்து என்ன மாதிரியான எளிய பூஜைகள் வந்து பண்ணலாம் சார்? அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எப்பொழுதும் பண்ணுற அந்த பூஜைகள் இருக்கும் இல்லையா, வீட்டில் சுவாமி படங்கள்லாம் தொடச்சி சந்தனம் வச்சு எல்லா சுவாமிகளுக்கும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச பூவை வச்சு முடிஞ்சவங்க அன்னைக்கு சிறப்பாக ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு பாயசமோ பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க குறைந்தபட்சம் ஒரு வெத்தலை பாக்கு பழமாவது வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லலாம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அவங்களால என்ன முடியுமோ, ஓம் நம சிவாய, தாயே பரமேஸ்வரி, என்ன அவங்களுக்கு தெரியுமோ அதை மட்டும் சொல்லி ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு அவங்களோட பிரார்த்தனைகளை மனமுருகி வேண்டிக்கணும். அதாவது சாமி கும்பிடணும்னு நினைக்கிறதா வேணும். அவங்களோட தூய எண்ணங்களும் அந்த மனது, நான் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அந்த எண்ணம் தான் பெருசு. நான் என்கிட்ட பணக்காரன், பெரிய செல்வந்தர், என்னால் வந்து 11 வகையான நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்கலாம் பண்ணுவாங்க. அதனால சுவாமி உடனே நிறைய அனுகிரகம் பண்ண மாட்டார். நான் ஒரு பரம ஏழை, என்னால் 2 கல்கண்டு மட்டும் தான் நைவேத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குறைச்சி கொடுக்க மாட்டார். அவரோட பார்வையில் அத்தனை பேரும் சரிசமம் தான். அதனால யாருக்கு என்ன முடியுமோ அதை அவங்க பண்ணாலே நிச்சயமாக அந்த பலன் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப வசத்தியான ஒரு பௌர்ணமி. சுக்கிரவாரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதுனால கூடுதல் பலன் ஜாஸ்தி. ஏன்னா சுக்கிரனும் சந்திரனும் கொடுக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வருஷம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த 2026 ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக இருக்கும். அதே போல் இந்த பராப வருஷமே தமிழில் பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும், நல்ல விளைச்சல் இருக்கும். இங்கே ராஜாக்கள்லாம் வந்து, அதாவது இப்போ அரசுக்கள்லாம் வந்து மக்களுக்கான ஒரு அரசாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் அடுத்தது தேர்தல் முடிவெல்லாம் வரப்போகுது. மக்களுடைய எண்ணப்படி அரசு அமைய போகுது. அதனால் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த சித்ரா பௌர்ணமி நாட்களில் வேறு ஏதாவது சிறப்பான விசேஷமான நாட்கள் உண்டா சார்? இதில் வேறு ஏதாவது இன்னும் பூஜைகள்லாம் பண்ணால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம்? அதாவது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் அந்த திரையோதசின்னு பேர், அதாவது அமாவாசையிலேருந்து 14 நாள் 15 நாள் பௌர்ணமி வரும். அப்படியே வளர்ந்துக்கிட்டே வர பௌர்ணமி, முழு பௌர்ணமி அந்த இருக்கும். அதற்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேய தொடங்குவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள் தான் திரையோதசி. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிற சதுர்தசியில் தான் நரசிம்மர் அவதாரம் எடுத்தார். ஸோ தசாவதாரங்களில் முக்கியமான ஒரு அவதாரம் அப்படின்னாலே நரசிம்மர். ஒரு பக்தனுக்காக, பக்த பிரகலாதன் அப்படிங்கிற ஒரு சிறுவனுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு தூணை பிளந்துட்டு வந்தவர்
அந்த நரசிம்மமூர்த்தி ஆமா. அவர் அவதரித்த ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் இருக்கக்கூடியவங்க. இந்த நாளில் தான் நரசிம்மர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அவரை வேண்டிக்கிட்டால் நினச்ச காரியம் உடனே நடக்கும். அதாவது நம்மெல்லாம் ஒய்ஃபை வந்து பக்கத்தில் தான் வச்சுக்கோம், அவர் ஒருத்தர் தான் மடியில் வச்சுக்கிறவர். லக்ஷ்மியை வந்து தன்னுடைய மடியிலே உட்கார வச்சு அம்பாள் இப்படி வந்து முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. என்னடா சிங்க முகமா இருக்காரு அசிங்கமா இருக்காருன்னே பார்க்கல, லக்ஷ்மி வந்து அந்த சிங்கத்தை பார்த்து ரசிப்பாங்களாம். அதனாலதான் தன்னுடைய மடியில உட்கார வச்சு லக்ஷ்மி நரசிம்மரா இருக்கார். ஸோ இந்த லக்ஷ்மி நரசிம்மரை இந்த நரசிம்ம ஜெயந்தியில கல்கண்டு இல்லை மாதுளம்பழம் இல்லை திராட்சை பழம் கொடுத்து வேண்டிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு ஞானம் கிடைக்கும், படிப்பு பிரமாதமாக வரும். அதே மாதிரி இந்த பெண்கள் வேண்டிக்கிட்டா அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் வீட்டில். ஸோ இந்த நரசிம்ம ஜெயந்தி அப்படி வேண்டிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்திரன், அவர் தான் தேவலோகத்தினுடைய அரசன், அவ்வளோ அழகாக இருப்பார். அவர் வந்து தன்னுடைய குருநாதரை வந்து ஒரு இழிவுபடுத்திட்டார், குருநாதரோட சாபத்துக்கு ஆளாயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பகவான்கிட்ட வேண்டியிருக்கார். அவர் வந்து இந்த கண்ட மரம்னு ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த பூஜை பண்ண நாள் வந்து சித்ரா பௌர்ணமி தான். அவருக்கு சாப விமோசனம் கிடைச்சதும் இதே சித்ரா பௌர்ணமியில தான். ஸோ இந்திரனுக்கே சாப விமோசனம் கிடைச்ச நாள் அப்படிங்கிறதுனால கூடுதல் சிறப்பு. ஏன்னா தேவலோகத்தை கட்டி ஆள்ற இந்திரனுக்கும் இந்த நாளில் ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கு. அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சித்ரா பௌர்ணமியில் நிறைய தெய்வீக காரியங்கள்லாம் நடந்த ஒரு நாள் அப்படின்னாலே அது சித்ரா பௌர்ணமி தான்.